ஹாய்ங்க. ஊர்லேருந்து ஃப்ரெண்டு வேறு வந்திருந்தா. ஸோ அவளை கூப்பிட்டு எங்கேயாவது போகணுன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ பிளான் போட்டோம். ஆனால் எங்கேயும் போக முடியல. ஹவுஸ் ஒய்ஃப்லாம் தெரியும்ல எப்படின்னு. நம்மளால் பக்கத்தில் இருக்க பார்க் போகிறது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். தங்கச்சியோட ஃப்ரெண்டு வந்திருந்தா. அவங்க வரத்துக்கு தான் லேட் ஆகிடுச்சு. 3 நாளாக பிளான் போட்டு வந்து சாட்டர்டே தான் போயிருந்தோம். சரி போயிட்டு போகும்போதே ஸ்நாக்ஸ்லாம் வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். தம்பிக்கு பாப்பாக்கெலாம் கார்ன் அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நான் இவங்ககிட்ட கொஞ்சம் தம்பியும் பாப்பாவையும் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா, என் தங்கச்சி அவள் பொண்ணை கொடுத்து இந்தாடி பார்த்துக்கூடின்னு சொல்லிட்டா. இருக்கா பாருங்க, சரியான சேட்டைக்காரியாக இருக்கா. ஓடுறா ஓடியாரா. நல்லா விளையாடினாங்க மேடமு. அப்புறம் பாசமாகவும் இருப்பாள் நல்லா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. சரி அப்படியே விளையாடிட்டு தம்பியும் பாருங்கள் தனியாக விளையாடிட்டு இருந்தார் சார் ஜாலியாக. அவரும் வீட்டிலே தானே இருக்கார். வெளில கூப்பிட்டு வந்து அவரும் ஜாலியாகிடுவார். நல்லா வந்து டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டார் சார். அதுக்கப்புறம் வந்து பாப்பா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தா தங்கச்சி வந்து பசங்களுக்கு. சரி அதையும் அப்படியே சிவானிக்கும் சாராக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து காளான் தான் வாங்கியிருந்தோம். அப்படியே 4 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஒரு 7 o'clock போல். இப்படி தாங்க ஈவினிங் போச்சு. பாய்.